அனைவருக்கும் வணக்கம். சுவையான முட்டை சாதம் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாயை நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் 3 எடுத்துக்கிட்டேங்க. தேவையான அளவுக்கு முட்டைகோஸ் 2 குடைமிளகாய் எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயத்தை ஒரு 3 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி எடுத்து வச்ச முட்டைகோஸ் குடைமிளகாயை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் காயை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். காய் வந்து அரை வேக்காடை வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி சாஸ் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு நான் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி 4 முட்டை எடுத்துக்கிட்டேங்க. இப்போ 4 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 1/4 ஹவருக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாங்க. முட்டை வந்து நல்லா சின்னதாக உடையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு எடுத்தாச்சு. கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. நான் வந்து தேவையான அளவுக்கு சாதத்தை ஆற வச்சு எடுத்துக்கிறேன். நான் வந்து வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆறின சாதத்தை இப்போ இதில் எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். சாதம் வந்து நல்லா உதிரியாக வர வரைக்கும் மிதமான சூட்டில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை தூவிக்கிறேன். கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டு எடுத்தால் சுவையான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.